நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஹேமாத்ரி பிசியோ பிரைவேட்னுடைய சீஃப் டாக்டர் டாக்டர் ஹேமாத்ரி சாரை சந்தித்து நம்ம பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு 7 வருஷமாக அந்த பிசியோதெரப்பி பற்றி பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் சென்னையிலையும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மெடிக்கல் கேம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அது விஷயமாக தான் இப்போ டாக்டரை சந்தித்து நான் பேச போகிறோம். சார், இந்த மெடிக்கல் கேம்ப் நீங்கள் பண்ணுறீங்க, அதோட பர்பஸ் என்ன சார்? பர்பஸ் என்னென்னு பொதுவாக ஹெச் தெரப்பி அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. சரிங்க. இந்த ஹெச் தெரப்பியோட ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கேம்பெயின் நடத்துகிறோம். சரிங்க. ஹெச் தெரப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் தெரப்பி. அது சரி. இது சிங்கப்பூரில் நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சென்னையிலையும் அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு சரிங்க. வி வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ். சார், எஸ்டிரஃபி சொல்கிறீங்க, டாக்டர் எஸ்டிரஃபின்னு சொல்கிறீங்க, அதோட விரிவாக அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். ஹெச் தெரப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் ஹீலிங் தெரப்பி. அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பெயின் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த பெயினுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது. ஃபார் எக்ஸாம்பிள் முதுகு வலின்னு வருவாங்க. அவங்களோட வலிக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில். ஸோ நாங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி எந்த இடத்துல அந்த மசில் இறுகி போயிருக்குன்னு பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணி அந்த பெயினை ரிலீஸ் பண்ணி. சரிங்க. அதுதான் நம்மளோட யூனிக் தெரப்பியோட டீட்டெயில். இப்போது நார்மலாக ஃபிட்னஸாக எல்லாமே இருக்காங்க. சில பேருக்கு அந்த பாதிப்பு வருது. ஸோ பாதிப்பு வரவங்க உங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பொதுவாக நல்லா ஃபிட்னஸாக இருக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஃபிட்னஸாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா சில மசில்லாம் வந்து இறுகி போயிருக்கு. சரிங்க. இந்த மசில் இறுகி போயிருக்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாது. ஸோ எங்ககிட்ட வரும்போது நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சரி எந்த இடத்துல இறுகி இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிய வச்சு சரிங்க அந்த மசிலை ரிலீஸ் பண்ணி பெயின் ஃப்ரீயாக வச்சு. சரிங்க. இப்போது நார்மலாக ஃபிசியோதெரப்பி எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. இப்போ நம்ம டாக்டர் எஸ் தெரப்பிக்கும் நம்ம மற்ற ஃபிசியோதெரப்பிக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் ஏதாவது சொல்ல முடியும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வலி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அந்த ஏரியா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சரிங்க. இந்த ஒரு ஏரியா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது ஒரு பூர்ணமான குணம் அடையாது. ஸோ நாம் என்ன பண்ணுவோம்னா ஒருத்தரோட போஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, அவரோட ஷோல்டர், நீ எப்படி இருக்கு, நடை எப்படி இருக்கு, கால், அவங்களோட பாதம் பொசிஷன் எப்படி இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக அது பண்ணுவோம். சரிங்க. இப்படி பண்ணும்போது அவங்களோட ஹோல் பாடியை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். சரி. ஸோ ஒரு டோட்டல் கியூர் அதுக்காக தான் நம்ம சார். இப்போ நீங்கள் 7 வருஷமாக சிங்கப்பூரில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ சென்னையிலே வந்து நீங்கள் பண்ணுறீங்க, மெடிக்கல் கேம்ப்லாம் பண்ணுறீங்க. அதர் பிரான்ச்சஸ் ஏதாவது நம்மளுக்கு இப்போதைக்கு சிங்கப்பூரில் இருக்கும், சென்னையில் இருக்கும். சரிங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. இப்போது பிரான்ச்சஸ் வந்து அதிகமாக போது நம்மளுடைய மக்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். என்ன இப்போ கோயம்புத்தூர், மதுரை அங்கேயாவது இருப்பாங்க, அவங்க சென்னைக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் என்னோட டீம் இருக்காங்க. சரிங்க. நான் ஒரு 28 years எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்க. என்னோட டீமில் இருக்கவங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, டெஃபினெட்லி வி வில் டேக் கேர். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் எஸ் தெரப்பி பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போது அதான் மற்ற ஃபிசியோதெரப்பிக்கும் அதுக்கு உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லலாம்? ஸ்பெஷல் என்ன பண்ண சொல்லலாம்? இந்த பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லலாம்? நார்மலாக ஃபிசியோதெரப்பி கிளினிக்லாம் போனீங்கன்னா லைக் அதில் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். சரி. இது வந்து இது இப்போ நீ பெயின் அப்படின்னு போனீங்கன்னா உங்கள் முட்டியை மட்டும்தான் பார்ப்பாங்க. முட்டியில் என்ன வலி அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த ஹோலிஸ்டிக் ஹெச் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா முட்டியை மட்டும் பார்க்கறது இல்லை. அவங்களோட கணுக்கால் எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது, ஹிப் எப்படி இருக்குது, அவங்க எப்படி நிற்கிறாங்க, அவங்க போஸ்டர் எப்படி இருக்குது, முதுகு எப்படி இருக்குது, இந்த ஐடி பேண்ட் ஒன்று சொல்லுவோம், இந்த ஐடி பேண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு எந்த இடத்துல இறுகி போய் செக் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணும். அதை ரிலீஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு டோட்டல் க்யூரே கிடைக்கும். இல்லைன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் போவாங்க கிளினிக்கு, ஏதோ கொஞ்சம் வலி குறையுதுன்னு சொல்லுவாங்க, திரும்ப வலி வரும். ஓகே. பட் எங்ககிட்ட வந்தாங்கன்னா இட் பி அ க்யூர். ஸோ 100% க்யூர் வேணும்னா நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணால் அது நடக்கும். சரி. இதுக்காக தான் இந்த ஹோலிஸ்டிக் ஹெச் தெரப்பின்றதை பண்ணுறோம். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் வீங்கி இருக்கும், காலோட கலர் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் போராக இருக்கும். ஸோ இதையுமே நம்ம ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக அந்த கலர் மாறும். இதெல்லாம் நம்மளோட ஹெச் தெரப்பியோட பெனிஃபிட்ஸ். சார், மெடிக்கல் கேம்ப் பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, அதோட சார்ஜஸ்லாம் எப்படி சார்? சார்ஜஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேம்பில் வந்து ஃப்ரீயாக கன்சல்டேஷன் பண்ணுறோம். சரி. இன்கேஸ் கிளினிக்கு வந்தாங்கன்னா இந்த கன்சல்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. ஓகே. நாங்கள் வந்து எப்பயுமே என்ன ஒரு சேலஞ்சிங்காக தான் அதை பண்ணுறோம். சரி. இப்போது ஒரு கால் வலி இல்லை முதுகு வலி ஏதோ ஒன்று வராங்க. சரி. ஏதோ வந்தாங்க, பார்த்தோம், போனோம் அப்படின்னு இல்லாமல் வந்தால் அந்த வலியை க்யூர் பண்ணுறோம். இதுதான் நம்ம சேலஞ்சு. சரிங்க. ஸோ இட்ஸ் ரியல் சேலஞ்ச் தான்.
ஏன்னா ஒரு வலி குறையுது அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன், ஆமாம். பேஷண்ட் தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த பேஷண்ட் வாயிலிருந்து என் வலி குறைஞ்சது டாக்டர் அப்படின்றத கேட்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச் அண்ட் அந்த சேலஞ்சுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரிங்க. எப்போ வந்தாலும் கன்சல்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. சரி. இப்போது ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க. எந்த மாதிரி இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபிசியோதெரபி? சார் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபஷன் கிடையாது. சரிங்க. எல்லாருக்குமே வலி இருக்கு. ஓகே. அது இந்த வலி வந்து எவ்வளோ இருக்குன்றது தான் பிரச்சனை. ஓரளவுக்கு தாங்கக்கூடியதாக இருக்குது, தூங்குனா சரியாயிடுதுன்னா ஓகே. ஐடியில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு குறிப்பிட்ட விதமான வலியாக இருக்கும். வேற இப்போ டிரைவிங்கில் இருப்பாங்க. ஆமாம். ஸோ டிரைவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான பெயின் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலுமே ஒரு செட் ஆஃப் மசில்ஸ் அந்த பெயினில் இருக்கும். கண்டிப்பாக அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவோம். சரி டாக்டர், இப்போ இந்த எஸ்டிரிஃபி நம்ம பண்ணுறோம், இதுக்கு சப்போர்ட் மெடிசன் எடுத்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை வந்து நம்ம டைரெக்டாக அந்த ஃபிசியோலியே கிளியர் ஆகுமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீட்மெண்ட் மெத்தட்லேயே நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா ஒரு 2 செஷன் 3 செஷன் எடுத்துட்டாங்கன்னா சரி. அவங்க வந்து தே கேன் ஸ்டாப் பெயின் கில்லர்ஸ். ஓகே. பெயின் கில்லர் எடுக்க வேண்டியதில்லை, இன்ஜெக்ஷன் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதுவும் தேவையில்லை. முடிஞ்ச வரை அவங்கள சர்ஜரி இல்லாமல் அவங்களோட நார்மல் லைஃப் லீட் பண்ண வைக்கிறதா எங்களோட ஒரு ஒர்க்காகவே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இது ஒரு பேஷனாக பண்ணுறோம். ஸோ நோ நீட் டு டேக் பெயின் கில்லர்ஸ், நோ நீட் டு டேக் ஃபார் ஸ்டீராய்ட்ஸ், நோ சர்ஜரிஸ். ஓகே டாக்டர், இப்போ நம்ம எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம அதை பெயினாக தான் ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக அது வந்து நம்ம உங்கள்கிட்ட சொல்லும் போது தான் நீங்கள் அதை வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அதை பார்க்குறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வலின்னு சொல்லுவாங்க. சரிங்க. பட் நாங்கள் அவங்கள பார்க்கும்போது தெரிஞ்சுப்போம். ஓகே. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, வலி எப்படி இருக்குது, இதை நாங்கள் புரிஞ்சுப்போம். சரிங்க. ஏன்னா ஒரு அப்சர்வேஷன்லேயே தெரியும் நமக்கு. கண்டிப்பாக. ஸோ இன்ஃபேக்ட் மணி டிஃபைன்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல், பட் பெயின் வில் டிஃபைன் யுவர் லிவிங் ஸ்டைல். சூப்பர் சார். ஸோ வலி வச்சு தான் நம்ம வாழ்க்கை முறையே இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் வலி இல்லைன்னா 4 செவத்தை தாண்டி வெளியில் போகணும், வலி இருந்ததுன்னா 4 செவத்துக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நம்ம எப்படி வாழ போகிறோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு முக்கிய காரணமே அந்த வலி. அந்த வலியை நீக்கிறதுக்கு தான் இந்த வலி நிவாரண மையம். டாக்டர், இப்போ மெடிக்கல் கேம்பை வந்து இப்போ நீங்கள் மெடிக்கல் கேம்ப் பண்ணுறீங்க, ஹாஸ்பிட்டலில் பண்ணுறீங்க, ஃபர்தராக வேறு என்ன மாதிரி பண்ணுறீங்க? ஃபர்தர் நாங்கள் வந்து எங்கேனாலும் மெடிக்கல் கேம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சரிங்க. இதே ஃப்ரீ கேம்ப் வந்து எங்கே ஒன்றா பண்ண ரெடியாக இருக்கும். சரிங்க. அது முதியோர் இல்லமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி ஆஃபீஸாக இருக்கலாம், ஓகே, சர்ச்சாக இருக்கலாம், கோவிலாக இருக்கலாம். சரிங்க. எங்கேனாலும் இன்கேஸ் they are interested, we are ready to extend the camp. ஓகே டாக்டர், இப்போ யாரை வந்து இதை இப்போ அப்ரோச் பண்ணணும்? யாரை? டைரெக்டாக கிளினிக் வரலாம், அப்ரோச் பண்ணலாம். சரிங்க. எங்கள் நம்பர்ஸ் எல்லாம் அவைலபிள். சரிங்க. டாக்டர் ஹேமாத்ரி பிசியோ பிரைவேட் லிமிடெட் பற்றி நம்ம டாக்டர் ஹேமாத்ரி சார்கிட்ட விரிவாக பேசியிருக்கோம். இது மூலம் நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்திருக்கும். அதாவது ஃபிசியோதெரபின்னா பொதுவான ட்ரீட்மெண்ட் நினச்சிட்டு இருப்பாங்க. எஸ்தெரபிலாம் பற்றி டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த மக்களும் அதை வந்து பயன்படுத்தி நல்லா வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து பயன்படுத்திக்கணும். அதோட ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். டாக்டர், நீங்கள் இந்த மெடிக்கல் கேம்ப்லேயும் ஹாஸ்பிட்டல் பிஸியான நேரத்துலையும் இந்த நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய நேயர்களுக்காக அந்த சஜஷனாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த ஹேமாத்ரி பிசியோ பிரைவேட் லிமிடெடோட அந்த மெடிக்கல் கேம்பை நம்ம பார்த்தோம், லைவாக பார்த்தோம். நிறைய பேர் வந்து கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்தாங்க. நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களோட ரிலாக்ஸ் ஆனான்னு சொல்லி நம்மகிட்ட கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த பார்க்குற வியூவர்ஸும் நம்ம ஃபிசியோ தெரபி ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் ஹேமாத்ரி பிரைவேட் பற்றியும் விரிவாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் அதே போல் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். டாக்டர் ஹேமாத்ரி சாரை மீட் பண்ணதுனால ஒரு முக்கியமான நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. யாருக்காவது வலி இருந்தால் அது போகிறதுல வழி இங்கே இருக்குது, கண்டிப்பாக டாக்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு மசிலில் ரிலீஸ் பண்ணுறது எப்படி சரி அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் உங்களுக்கே நான் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படியா? ஆமாம், வாங்க. சரிங்க, கண்டிப்பாக. சார் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா முதுகு வலியால் அவஸ்தைப்பட்டு வந்திருக்காரு. இவர் வந்து ரொம்ப மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாகவும் தசைகள் ரொம்ப இறுக்கமாகவும் இருக்குன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப முதுகு வலி ரொம்ப இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அசஸ் பண்ணி பார்த்ததில் இந்த ஸ்பைனல் மசில்ஸ், ராம்பாய்ட்ஸ் மசில்ஸ் தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. எங்களுக்குன்னு யூனிக்காக இருக்கிற மெத்தட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் பெனிட்டஸ் இந்த மசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. அங்கங்கே இப்போது அவங்க ஆக்குபேஷன், சாரோட ஆக்குபேஷன் வந்து பெயிண்டர்ஸ் அப்படி இருக்கிறதுனால அங்கங்கே ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கும். இது மாதிரி மெத்தட்ஸ் மயோஃபேஷியல் ரிலீஸ், அதாவது ஹோலிஸ்டிக் எம்எஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம்.
அது மாதிரி ஹோல் பேக் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸ்லாம் இந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஹெல்தி ஆகிட்டு, பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப பியூர் ஆகிட்டு பெயின் இருக்குங்களா? சொல்லும் போது இப்போ பண்ணுறது இன்ஃப்ராஸ்பெனடஸ். இந்த ரோம்பாய்ட்ஸ், இந்த மசில்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன மசில்ஸ் பண்ணும்போது தான் அந்த ரிலீஃப்னஸ் கிடைக்கும். பாடியில் முக்கியமான விஷயமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் சர்க்குலேட்டரி சிஸ்டமும். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இந்த மாதிரி மசில்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா மூச்சு விடுறது கஷ்டமாயிடும். சர்க்குலேட்டரி சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த ரெண்டு சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுட்டாலே பெரும்பாலும் மோஸ்ட்லி ஃபிட்டாக இருப்பாங்க எல்லாரும். பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த மசில் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இந்த சூப்பராஸ்பெனடஸை ரிலீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ரிலீஸ் இருக்கும். பண்ணும்போதே ஒரு கடக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. ஸோ இதெல்லாம் வந்து மசில் நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ ட்ரீட்மெண்ட் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாலே ஒரு 1 hour 15 minutes ஆகும். ஒரு 25 மினிட்ஸ் இதை மாதிரி பை மேனுவல் தெரப்பி, ஹேண்ட்ஸ் ஆன் தெரப்பி தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த சென்டர் மோஸ்ட்லி பேஷண்ட் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டில் 90 minutes 1 hour. ஸோ இப்போ இவருக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லோலி வி வில் டீச் ஹிம் எக்ஸசைசஸ். எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணார்னா ஃபர்தர் ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் ஹில் பி பெயின் ஃப்ரீ. இதே மாதிரி ஒரு இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா டெய்லி வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வீக்லி ட்வைஸ் வந்தால் போதும். அது மாதிரி 15 செஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ தான் ஒரு ரிலீஸ் பண்ணி அடுத்த நாள் டே பை டே அடுத்த நாளே பண்ணாமல் ரிலீஸ் பண்ணி அதுக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை அவங்க ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டே ஆர் டே ஆஃப்டர் திருப்பி அந்த மண்டே வந்தாங்கன்னா தேர்ஸ்டே வரும்போது அந்த ஃபீல் பண்ண முடியும். பிளட் சர்க்குலேட் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி லிம்ஃபாட்டிக் தேவையில்லாத ஃப்ளூயிட்ஸ்லாம் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்லாம் இதுவாகிட்டு ஃபீல் ஃப்ரீயாக பேசிக்லி அந்த பியூர் பிளட் சர்க்குலேட் இருக்கிறதுனால தான் அந்த டிஸ்லரைசேஷன் இண்டிகேஷன்ஸ்லாம் இதெல்லாம் இந்த செஷன்ஸ் மாதிரி எடுக்கும்போது அந்த கருப்பாக இருக்கிறது இந்த லிக்விடர் அந்த டிஸ்கலரைசேஷன்லாம் சரியா.
இதெல்லாம் சிங்கிள் செஷன் சொல்லுவோம். லோவர் பேக் ஹோல் பாடி செஷன்ஸ்னா நியர்லி ஒரு 2 hours ஆகும். ஹோல் பாடிலாம் வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் வந்தால் போதும். ஹோல் பண்ணால் ஹெட் டு டோ வரையும் ஃபுல்லாக. ஹோல் பாடினா இப்போ ஷோல்டர் மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஷோல்டர் பெயின் சொல்லுவாங்க, நீ பெயின் சொல்லுவாங்க. ஈவன் பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும்போது அந்த ஹோல் பாடி செஷன்ஸில் அவங்க காமிப்பாங்க. வெல்னஸ் தெரப்பியாக கூட வரலாம். பெயின் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வெல்னஸ் தெரப்பி செஷன்ஸும் சொல்லுவோம். பேசிக் நான் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னும் போது கூட அது மாதிரி வெல்னஸ் தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கும். These are all the techniques. அந்த 25 minutes இதெல்லாம் இது மாதிரி ஒரு சர்க்குலேட்டரி மேனரில் இது மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பண்ணும். ஸ்பைனல் மசில்ஸ்லாம் இப்போ அந்த போன் இதுதான் வச்சுங்க, C1, C2, C3 இதில் இருந்தால் நர்வ்ஸ்லாம் வருது. இப்போ இந்த நர்வ்ஸ் இந்த டிஸ்க் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். இந்த ஃபியூஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ்லாம் பண்ணும்போது எஸ் சார் இப்போ கிளைண்ட் வந்து தூங்கிட்டாரு, அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும். யூனிக்கான அந்த MFR முடிச்சாச்சு, ரிலீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு day 1 எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் day 1, day 2 அப்புறம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. எஸ் சார், எழுந்துக்கலாம். சொல்லுங்க சார், தெரப்பி முடிஞ்சது, எப்படி ஃபீல் பண்றீங்க? டாக்டர், நம்ம நார்மலாக ஃபிசியோதெரப்பி கேள்விப்பட்டிருக்கோம். STFI வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கு. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண நிறைய நான் ஃபீல் பண்ணேன். வலி வந்து ஃபிட்னஸாக இருக்கணும், ஃபிட்னஸ் ஆகிற மாதிரி இப்போ நம்ம வலி ஃபீல் பண்ணோம். அந்த வலி நீங்கிற மாதிரி ரொம்ப இருந்தது. நிறைய இடத்துல வந்து ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது. அவங்க அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் மாதிரி தொட்டு படும்போது நிறைய ரிலாக்ஸேஷன். அது அக்கு ப்ரெஷர் கிடையாது, சரி, ஒரு பாயிண்ட்ஸ் இல்லைன்னா அந்த மசில் நாட்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். சரி சார், அதுதான் ஹெச் தெரப்பியோட ஸ்பெஷாலிட்டி. இந்த தெரப்பி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது. எல்லாருமே பயன்படுத்தி குணமடை மாதிரி கேட்டுக்கொள்ளும். வழி போக்கும் வழி.